வார நிகழ்ச்சி தொடர்கிறது. அதாவது நீங்கள் வந்து சிறுகதை எழுத்தாளர் மட்டுமல்ல, நிறைய ஜோக் எழுதுகிறேன். ஒரு 2 ஜோக் சொல்லுங்கள். நான் படத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். நான் சொல்லுங்கள், உங்கள் பையன் வேலை கிடைச்சி வெளியூர் போயிட்டாங்க, தனிக்கட்டையாக நாளை ஓட்ட முடியுமா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிஞ்சிருங்க. எனக்கு பிடிச்ச பண்ணா தான் தேடுறேன், ஆனால் எனக்கு 2ஆம் நேரமாக கொடுக்க எவனும் வரமாட்டேங்கிறாங்க. நீதோஷம் பார்க்க போன போது தான் போராட காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். முன் போராட காலத்தையா, ஜோசியக்காரன் போராட காலத்தை கூண்டு இருந்தா கூண்டை திறந்தா சீட்டை எடுக்காம பறந்து போயிருக்கு. அவனுக்கு போராட காலம் போல இருக்கு. இந்த ஜோக்கெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு திருப்பி வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் விஜயரமண சாருக்கு நிறைய திருப்பி வருது. நம்ம சப்ஜெக்ட் கொண்டுலாம். இதை தவிர வேற என்னென்ன கட்டுரைகள் பற்றி அவ்வப்போது கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் கவிதைகள் சொல்லக்கூடிய அளவில் எதுவும் இப்போது கைவசம். இந்த கவிதை, இந்த சிறுகதை, கட்டுரைகள் எழுதுகிற இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்கள். என்னுடைய ஜோக் ஒன்றில் ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது அவங்க சீதா வீட்டில் யார் வேலை செய்கிறது அதிகமா என்று கேள்வி கேட்டேன். அதற்கு அவங்க வீட்டில் அவங்க புருஷன் தான் எல்லாம் செய்கிறாங்க, சீதா எங்க செய்கிறா என்று ஒரு ஜோக்கு எழுதியிருந்து அதை எனது உறவினர் ஒருவர் படித்துவிட்டு அவருடைய பெயர் சீதா, அவர் குடும்பத்தாரெல்லாம் என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டார்கள். ஜோக்கு திருப்பி ஜோக்கு போக நான் கட்டத்தில் மாட்டிக்கொண்டேன். அதுதான் ஜோக்கு எழுதியின் பலனை இருக்கு. இதுதான் உண்மையான ஜோக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வேற யாரா இருக்கிறது உங்களுக்கு பாராட்டு இந்த ஜோக்கு எழுதுங்க சிறுகதைக்காக பாராட்டி கணக்கத்தவர்கள் எனக்கு கடிதம் எழுதினாங்க. குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல முடியாது. எல்லோரும் என்னுடைய ஜோக்கு நல்லா இருக்கு, நீங்கள் எழுதும் கட்டுரைகள் நல்லா இருக்கு, நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி கோயில்களை பற்றி எழுதுகிறீர்கள் அது நல்லா இருக்கு என்று எல்லா மக்களும், அதாவது கோவில் பற்றி எழுதும்போது நிறைய பேர் எழுதுகிறாங்க, நீங்களும் எழுதியிருக்கிறாங்க. இந்த மற்றவர்கள் எழுத்துக்கும் உங்களுடைய எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம் 100 கோவிலுக்கும் நேராக சென்று அந்த கோவிலின் மூலவரம் அங்கே இருக்கிறது, அந்த மூலவரை பற்றி எப்படி அங்கு உருவாக்கப்பட்டது, அந்த கோவில் எந்த காலத்தில் கட்டப்பட்டது, இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு எழுதுவேன். சில புத்தகங்களை படித்து விட்டு அப்படியே எழுதி கொள்வார்கள். நான் ஒவ்வொரு கோவிலுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு நேரில் சென்று அந்த கோவிலை பற்றி, அந்த கோவில் புராணங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு எழுதினேன். அந்த கோவிலை பற்றி எழுதுவதையும் எல்லோரும் பாராட்டி இருக்கிறார். அதாவது கிடைப்பதற்கு அரிய விஷயமா எந்த கோயில் பற்றி என்ன விஷயம் இருக்கிறது? சுவாமிமலை கோவில், சுவாமிநாத சுவாமி கோவிலை பற்றி நேரில் சென்று அங்கே எப்படியெல்லாம் அபிஷேகம், பூஜை இவைகளையெல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன். அதே போல் சமயபுரம் கோவிலை பற்றி நான் எழுதியது எல்லோரும் பாராட்டினார்கள். சமயபுரம் கோவில் அந்த நாளில் சரியாக அந்த பிரகாரமெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அதை பற்றியும் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தேன். அப்பொழுது உடனே அந்த சமயபுரம் கோவில் நிர்வாகி எனக்கு கடிதம் எழுதி கோவிலெல்லாம் இங்கு எழுதிய தவறான செயல்களெல்லாம் சீர்திருத்தப்பட்டு இப்போது கோவில் புத்தம் பொலிவுடன் இருக்கிறது என்று எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அது மிகவும் மகிழ்ச்சியாக. நீங்கள் பேசும்போது சொல்லுங்க, இந்த மாதிரி எங்கள் பாரதம் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது சொன்னோம் இல்லையா? இந்த எங்கள் பாரதத்தின் மூலமா நான் வந்து பயனடைஞ்சிருப்பேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு யாராவது உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க? ஏதாவது எடுத்து ஹைதராபாத்தில் இருந்து ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஜம்மு காஷ்மீரில் இந்து மகாராஜா ஆண்டார் என்பதை நீங்கள் அருமையாக எழுதியிருந்தீர்கள். இந்து மகாராஜா ஜம்மு காஷ்மீரை ஆண்டாரா என்பது எனக்கு இவ்வளவு காலம் தெரியாது. இதை போன்ற நல்ல சரித்திர ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் எழுத வேண்டும் என்று எனக்கு கூறியிருந்தார். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
நாம் எழுதும் எல்லா விஷயங்களையும் அதை படிப்பவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஆகவே நாம் நல்ல கருத்துக்களை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் சரித்திர வரலாறுகளை படித்து அதன் பின் தெளிவாகத்தான் எங்கள் பாரதத்தில் இருந்து தவறான கருத்துக்கள் எங்கள் பாரதத்தில் இப்பொழுதுமே வராது. இந்த மாதிரி இந்த அடிப்படை கருத்துக்களை திருத்ததுக்காக என்ன பண்ண ஆங்கில நூல்களை நான் படிக்கின்றேன். அப்படி ஆங்கில நூல்கள் ஒன்றை படித்த போது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டின் மீது படையெடுத்து வந்தபோது இந்து கோயில்களை எல்லாம் இடித்து அந்த இந்து விக்கிரகங்களை தாஜ்மஹால் மற்றும் பல மசூதிகளின் படிக்கட்டுகளில் அடியில் புதைத்து அதில் முஸ்லிம்கள் தொழில் செய்ய போகும்போது தங்கள் கால்களால் மிதித்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்ததாக ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய புத்தகத்தில் புரிந்து தட்டணும். உங்களுக்கு ஞாபகம் இல்லை சொல்லுங்க. புத்தகத்தின் பெயர் சொல்ல ஞாபகம் இல்லை தொடர்ந்து புத்தகத்தின் ஞாபகம் அது தற்போது இல்லை. ஆனால் எனது வீட்டிலே தங்களுக்கு யாராவது தேவை என்றால் நாம் எடுத்து ஆதாரத்தை காட்ட தயாராக இருக்கின்றேன். அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்து கடவுளின் மீது வெறுப்பு ஏற்பட்டதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அல்லாவும் ஒன்றே, சிவனும் ஒன்றே, இயேசு கிறிஸ்துவும் ஒன்றே என்று நாம் நினைக்க வேண்டும். எல்லா கடவுளும் ஒன்று என்று நினைப்பவன் தான் மனிதனை சிறந்தவனாக கருத முடியும். தொடர்ந்து பேசுவோம். காத்திருங்கள். ஒரு விளம்பரத்தை வைத்திருக்கிறேன்.